பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்க நிர்வாகிகளை சட்டவிரோதமாக பணிநீக்கம் செய்த விவகாரம். துணைவேந்தர் ஜெகநாதன் உள்ளிட்டோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு தொழிலாளர் நல ஆணையம் உத்தரவு. மகளிர் உரிமை தொகையை போன்று வருங்காலத்தில் ஆண்கள் உரிமை தொகை வழங்க வாய்ப்பு. சிவகங்கையில் நடைபெற்ற தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழாவில் அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். கோவிலை பூட்டி வைப்பது சுவாமியை சிறை வைப்பதற்கு சமம். மதுரை உத்தமபுரம் அம்மன் கோவில்களை திறப்பது தொடர்பான வழக்கில் மதுரை ஐகோர்ட் கிளை கருத்து. நடிகர் விஜய் சேதுபதியை தாக்கினால் 1001 ரூபாய் பரிசு என சமூக வலைதளத்தில் பதிவிட்ட விவகாரம். இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்திற்கு 4000 ரூபாய் அபராதம் விதித்து கோவை நீதிமன்றம் உத்தரவு. முதுநிலை நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. அறிவித்தபடி ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதுநிலை நீட் தேர்வை நடத்தவும் அனுமதி.